வணக்கம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் 2026ஓட தொடர்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசிக்கு. மூலம், பூராடம், உத்திராடா 1ஆம் பாதம் வரை உள்ள தனுசு ராசி நேயர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பெயர்ச்சி பலன்கள். அர்த்தாஷ்டக ராசியான மீனத்தில் சனி பகவான் தற்போது சஞ்சரிக்க போகிறாரு. அதாவது ஜோதிடமில் அர்த்தாஷ்டகம் அப்படின்னா அஷ்டகத்தில் பாதி அர்த்தாஷ்டகம் என்றொரு ஜோதிட முதுரையும் இருக்குது. ராசிக்கு 8வது இடத்துல சனி, குரு, ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் வலம் வரும்போது உடல் ஆரோக்கிய குறைவையும் கவலைகளையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப பொறுப்புகள்னால அலைச்சல், கவலை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ள பெண்கள், பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் தேடுவதில் கொஞ்சம் அலைச்சல், சோர்வு இருக்கும். மருத்துவ செலவு தவிர்க்க இயலாது. கணவர் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அந்யோன்யம் கொஞ்சம் குறையும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வெளிநாடு உத்தியோகத்திற்கு முயற்சித்து வரும் பெண் மற்றும் பிள்ளைகளுக்கு வெற்றி கிட்டும். ஒரு சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். சொந்த வீடு அமைவதற்கான சாத்தியக்கூறு நல்லாவே இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணிகளில் உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போ நீங்கள் முயற்சிக்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வர அன்பர்களுக்கும் சனி பகவானின் பூரண சுப பலன்கள் பெற்று மகிழ்வீர்கள். தற்கால பணியாளர்கள் நிரந்தரமாக்க இந்த டைம் உங்களுக்கு ஏதுவாக தான் இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை அளிக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான தருணம் அப்படின்னே சொல்லலாம். கல்வித்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கு புதன் மற்றும் மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்கிறதுனால படிப்பில் நாட்டம் நல்லாவே இருக்கும். நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். நினைவாற்றல் மேம்படும். தேர்வுகளில் நல்ல முறையில் விடையளித்து உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவீங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருக்கிறவங்க அதற்கான பூர்வாங்க முயற்சிகளில் இறங்கலாம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பெண்மணிகள் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரனும் சனி பகவானுக்கு ஆதரவாக வலம் வர்றதுனால குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மன நிம்மதியை தரும். நெருங்கிய உறவினர்கள்ட்ட ஒற்றுமை நிலவும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் பணி கிடைக்கும். தற்கால பணியில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் அமையும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி செலவு பண்ணுங்க. பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் காமிக்குது. அதனால் கொஞ்சம் செலவை சிக்கனமாக பண்ண கற்றுக்கோங்க. சனிக்கிழமை தோறும் பசுவிற்கும் இல்லை யாராவது ஒரு ஏழைக்கும் உணவளித்து வாங்க. உங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். சென்ற பதிவுகளில் மேஷராசிலேருந்து நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்தடுத்த ராசினருக்கு போடுற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் பூரண அருள் தருவார். சனி பயிற்சி அன்னைக்கு மறக்காமல் சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. சனி பகவான் நல்லதையே நடத்தி காமிப்பார். மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் மறக்காமல் போயிட்டு சனி பகவானை தரிசிச்சுட்டு வாங்க. கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.